எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் தான் அதிமுக பலவீனமடைந்து வருவதாக ஓபிஎஸ் அணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தி வருகிறார். அவரை ஓபிஎஸ் அணியின் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களின் விருப்பம் என கூறினர். கட்சியில் இருப்பவர்களை வெளியே தள்ளினால் என்ன நடக்கும்? கட்சி பலவீனமடையும். இதைத்தான் காட்டு. பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? கடந்த சட்டமன்ற தேர்தல் போட்டியிடாமல் ஒதுங்கின்றது. வர 26 தேர்தலிலும் அந்த முடிவு வந்துவிடக் கூடாது என்கின்ற உயரிய நோக்கத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த குரலை உயர்த்தி இருக்கிறார்கள். பழனிசாமியின் தான் தோன்றித்தனமான முடிவால் தற்போது அதிமுக பலவீனமடைந்து வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி பதவி விலக வலியுறுத்தி சொந்த கட்சியினரே கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு நிலவியது. பணத்தை வாங்கிக் கொண்டு குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு ஆனந்தன் ஐயாசாமி கட்சி பதவியை தருவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஆனந்தன் ஐயாசாமி பதவி விலக வலியுறுத்தி உள்ளூர் பாஜகவினரே கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மாவட்டத்தில் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு போடுறது, காசு பணங்களை வாங்கிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமா தொழில் செய்யக்கூடியவங்களை பொறுப்புல போடுறாரு. இதனால எதிர்காலங்களில் கட்சிக்கு அவப்பேரும் ஏற்படுங்கிற காரணத்தாண்டி மாவட்ட தலைவர் பதவி விலக சொல்லி கருப்பு காட்டி ஆட்டம். மாவட்ட பாஜக தலைவரை எதிர்த்து சொந்த கட்சியினரே கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டது சங்கரன் கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 10,270 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 82,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 10,220 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 141 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மூலக்காடு, ஆரோட்டுப்பறை, பாபூட் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 7 வருடமாக 12 பேரை இந்த யானை கொன்றுள்ளது. அச்சுறுத்தலாக இருந்து வரும் யானையை பிடிக்க பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டு யானையை பிடிக்க 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ராதாகிருஷ்ணன் யானை எல்லமலை பகுதியில் இருப்பதாகவும் சமமான பகுதிக்கு வரும் பட்சத்தில் யானையை பிடிக்கும் பணி தொடரும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் பெரியார் பாசன பகுதி முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் வைகை அணை ஆதாரமாக விளங்கி வருகிறது. இதையடுத்து இன்று முதல் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1130 கன அடி தண்ணீரை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். ஆணையிலிருந்து 120 நாட்களுக்கு 8,493 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் 1,05,002 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற உள்ளன. மேலும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு தலைவராக இருக்கும் விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் மேற்கொண்ட பிரச்சாரத்துக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. இதை சுட்டிக்காட்டி விண்ணப்பங்களை பாரபட்சம் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி தவேக துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை தவேகவுக்கு விதிப்பதாக வாதிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இ ராஜ் திலக் திருச்சி பரப்புரையின் போது தவேக தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதையடுத்து நீதிபதி தலைவராக இருக்கும் விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். உயரமான இடங்களில் தொண்டர்கள் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது? இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.
சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் விளாசிய வீராங்கனைகள் பட்டியலில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஸ்மிருதி மந்தனா சதமடித்து அணியின் வெற்றிக்கு உதவினார். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் விளாசிய வீராங்கனைகள் பட்டியலில் 15 சதங்களுடன் அவர் 2வது இடம் பிடித்துள்ளார். இதில் 3 20 ஓவர் போட்டிகளில் விளாசிய சதங்களும் அடங்கும். இப்பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் மெக் லேனிங் 17 சதங்களுடன் முதல் இடத்திலும், நியூசிலாந்தின் சூசி பேட்ஸ், இங்கிலாந்தின் டாமி பியூமண்ட் ஆகியோர் தலா 14 சதங்களுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். இதேபோல் இந்திய அணிக்காக அதிக சதங்கள் விளாசியவர் என்ற சாதனையையும் ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். மித்தாலி ராஜ், ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் தலா 8 சதங்களுடன் இப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளனர். ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மீண்டும் ஒருவரின் கோரிக்கை மனுவை நிராகரித்த சம்பவம் சர்ச்சையாக வெடித்துள்ளது. திருச்சூர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கல்லூரில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மூதாட்டி ஒருவர் வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை பல்வேறு காரணங்களால் எடுக்க முடியவில்லை என்றும், இதனால் பண நெருக்கடியை சந்திப்பதால் பணம் பெற்றுத்தர உதவ கோரியும் மனு அளித்தார். மூதாட்டியின் மனுவை ஏற்க மறுத்த சுரேஷ் கோபி இந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் சென்று கூறுங்கள் என பதிலளித்தார். அப்போது ஒன்றிய அமைச்சராக உள்ளதால் உதவி கேட்டதாக மூதாட்டி கூறிய போது, தான் நாட்டிற்குத்தான் அமைச்சர் என்றும் உங்களுக்கு அல்ல எனவும் சுரேஷ் கோபி பதிலளித்ததால் மூதாட்டி வேதனையடைந்தார். നിങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രി അടുത്ത് പോയി ഇഡി പിടിച്ചെടുത്ത കാശ് ചേച്ചി മാത്രമല്ല, ആയിരക്കണക്കിന് ആൾക്കാരുണ്ട്. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி முதியவரின் கோரிக்கை மனுவை ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி ஏற்க மறுத்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் பவர் பேங்க் தயார் செய்யக்கூடிய தனியார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு அருகே பவர் பேங்க் உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முழுவதும் தீ பரவியது. விபத்தின் போது தொழிற்சாலையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் 70 முதல் 80 கோடி ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி ஆபத்தான வழித்தடங்களை கடந்து அடர்ந்த வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வயநாட்டில் உள்ள கருளாய் காடுகளுக்கு நடுவே சோழநாயக்கன் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சாலை வசதி இல்லாத இந்த பகுதிக்கு வந்து மக்களின் குறைகளை கேட்டு பூர்த்தி செய்யுமாறு அந்த மக்கள் பிரதிநிதி ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தியிடம் வலியுறுத்தியிருந்தார். இதன்படி பிரியங்கா காந்தி நேற்று அந்த பகுதிக்கு சென்றார். உயரமான பாறைகளில் இருந்து இறங்கியும் குறுகிய மூங்கில் கட்டைகளால் அமைக்கப்பட்ட பாதைகளை கடந்தும் சோழநாயக்கன் பழங்குடியின மக்களை பிரியங்கா காந்தி சந்தித்தார். டெல்லியில் கடையில் தூங்கிக் கொண்டிருந்த டீ கடைக்காரர் மீது காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சொந்தமான வேன் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தை தொடர்ந்து ஒரு எஸ்ஐ, ஒரு காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்பாராத விதமாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓர மேடை மீது ஏறியதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அந்த வாகனத்தில் இருந்த 2 போலீசாரும் மதுபோதையில் இருந்ததாக விபத்தை நேரில் பார்த்த டீ கடைக்காரரின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வாகனத்தில் ஒரு பெண்ணும் இருந்ததாக கூறும் அவர் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இந்த விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் காந்திநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததாக 700க்கும் அதிகமான கட்டிடங்கள் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளப்பட்டன. காந்திநகர் மாவட்டத்தில் பெதாப்பூர், சரடி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் சபர்மதி நதிக்கரையை ஒட்டிய பகுதிகளிலும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பு கட்டடங்களை காந்திநகர் மாவட்ட நிர்வாகமும் அந்த மாவட்ட காவல்துறையினரும் இணைந்து புல்டோசர் வைத்து இடித்து தள்ளும் பணியை மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளரும் 3½ வயது சிறுவனை அன்பு கரங்கள் திட்டத்தில் சேர்க்க அமைச்சர் மெய்யநாதன் நடவடிக்கை மேற்கொண்டார்.
புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்த வள்ளியம்மை என்ற மூதாட்டி தனது மகன் ரயில் விபத்தில் இறந்துவிட்ட நிலையில் 3.5 வயது பேரனை வளர்க்க முடியாமல் சிரமப்படுவதாக அங்கு வந்த அமைச்சர் மெய்யநாதனிடம் முறையிட்டார். அப்போது சிறுவனை தூக்கி கொஞ்சி உதவித்தொகை வழங்கிய அவர் உடனே சிறுவனை அன்பு கரங்கள் திட்டத்தில் சேர்க்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அன்பு கரங்களில் சேர்த்து ரெடி ஆர்டர் வாங்கிட்டு எனக்கு ஆர்டர் அனுப்பிவிடுங்க. அதுக்கு பேர் என்ன? சந்தோஷம். சரி வரணும். அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் 18 வயது வரை சிறுவனுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் என்பதால் மூதாட்டி வள்ளியம்மை கண்ணீர் மல்க முதலமைச்சருக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்தார். இங்கே வந்திருந்தேன். தம்பியுடைய என் மையன் இறந்து போயிட்டாப்புல, புள்ள என்கிட்ட இருக்கான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். அவங்க கையால் எனக்கு இந்த அன்பு கரங்கள் உதவினால எனக்கு இன்னைக்கு நிதி உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பையனுக்கு 18 வயது வரைக்கும் அந்த பணம் போகிறதுனால அவங்க படிப்பு உதவிக்கோ இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ இந்த பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினமும் கூலி வேலை செய்து சிறுவனை வளர்த்து வரும் வள்ளியம்மை அன்பு கரங்கள் திட்டத்தால் சற்று நிம்மதி அடைந்துள்ளார். ஆம்னி பேருந்தில் 3 கிலோ நகைகளை திருடிச் சென்ற சம்பவத்தில் 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த கோவை போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோவையை சேர்ந்த தங்க நகை மொத்த வியாபாரி சேகர் கடந்த 15ஆம் தேதி வியாபாரத்திற்காக 3 கிலோ 150 கிராம் எடை கொண்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை புதுச்சேரிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளார். ஆம்னி பேருந்து மூலம் சென்ற அவர் சேலம் சங்ககிரியில் டீ குடிப்பதற்காக பேருந்திலிருந்து கீழே இறங்கிய போது நகைகள் திருடு போனது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நகைகளை திருடிய பாலசுப்ரமணியன், மெரிஜா ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. புகார் அளித்த 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த கோவை போலீசாரை தங்க நகை உற்பத்தியாளர்கள் நேரில் சந்தித்து பாராட்டி நன்றி தெரிவித்தனர். 48 மணி நேரத்தில் இன்று அதிகாலையிலே அந்த குற்றவாளியை பிடித்து ஒரு 100 மில்லி தங்கம் கூட இழப்பு இல்லாமல் பரிபூர்ணமாக அந்த இழந்த தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். அந்த குற்றவாளியை சட்டத்தின் முன்பு நிறுத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மனதார சங்க உறுப்பினர்கள், அது மட்டுமின்றி இந்த பொருளை இழந்தவர் அந்த குடும்பத்தார் அனைவருமே இந்த தமிழக காவல்துறையை பாராட்டி மகிழ்கின்றார்கள். சேகர் சென்ற அதே ஆம்னி பேருந்தில் பின்தொடர்ந்து சென்று திட்டமிட்டு நகைகளை திருடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே இளையநயினார்குளம் ஆத்துக்குறிச்சி இணைப்பு சாலையில் மின் கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே விரைந்து மின் கம்பத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையால் பல இடங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக மர்ம காய்ச்சல் வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. செங்கம் அரசு மருத்துவமனை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விநியோகம் செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயண பிரச்சாரத்திற்காக சிதம்பரம் சென்றுள்ள அன்புமணி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று கனகசபை மீதேறி வழிபட்டார். கோவில் தீட்சிதர்கள் அன்புமணிக்கு மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். சாமி தரிசனத்திற்கு பிறகு அன்புமணி பிரச்சார பயணத்திற்கு புறப்பட்டுச் சென்றார்.